அன்பின் உருவம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். உலகில் உள்ள அனைவருமே சூரிய குடும்பம்தான். சூரியன் இல்லாவிட்டால் உயிர் குலங்கள் வாழ வழியேது. அதனால் தானே உலகம் முழுவதையும் சோலார் ஃபேமிலி என விஞ்ஞானிகள் அழைத்தனர். ஒரு முறை வள்ளலார் இரவு அவர் வீட்டு திண்ணையிலேயே படுத்து உறங்கிவிட்டார். உணவுக்கு வழி என்ன என்ற அந்த சிந்தனையே இல்லாமல் வள்ளலார் நன்றாக தூங்கிவிட்டார். ஆனால் அன்பை போதித்து அனைவருக்கும் அன்பு மார்க்கத்தை சொல்ல வந்த வள்ளலாரை பட்டினியிட அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விடுவாரா? அதனால் திருவொற்றியூர் வடிவுடைய நாயகி வள்ளலாரின் அன்னி வடிவில் தானே உணவு கொண்டு வந்தார். வள்ளலாரை எழுப்பி உணவளித்து விட்டு மறைந்தார். சற்று நேரத்தில் வீட்டுக்கதவை திறந்து கொண்டு அன்னி வெளியில் வந்து வள்ளலாரை எழுப்பி, உணவு உண்ணாமல் இப்படி தூங்கிவிட்டீரே, என்னை எழுப்பக்கூடாதா என்றார். வள்ளலார் நடந்ததை சொல்ல, நீங்கள் தானே வந்து உணவளித்தீர்கள் என்றார். அன்னி, நான் இப்போதுதான் கதவை திறந்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். வள்ளலாருக்கு உண்மை புரிந்தது. அன்னி வடிவத்தில் வந்து நமக்கு அருளமுதம் அளித்தது அன்னை வடிவுடை நாயகிதான் என உணர்ந்து துதித்தார். இது நடந்தது 19ஆம் நூற்றாண்டில் நடந்த உண்மை சம்பவமாகும். எல்லா உயிரிடத்திலும் அன்பு கொண்டு எல்லா உயிர்களும் உணவு உண்ண வேண்டும், எந்த உயிரும் பட்டினி இருக்கக்கூடாது. எல்லா உயிரையும் உண்மையாக நேசித்த வள்ளலார் மீது எப்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அன்பு கிடைத்ததோ அதைப்போல் நாமும் அனைத்து உயிர்களையும் நேசித்தால் நமக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அன்பு கிடைக்கும்.